அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ். இன்று சூரத்துல் பக்ரா முடிந்து சூரத்து ஆலு இம்ரான் தொடங்கி 2 சஃபாக்கள் முடிக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்ட 1 ஜுஸ்விலே சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பல்வேறு சட்டதிட்டங்களை சொல்கிறார். அதிலே ஹஜ்ஜுக்காக வருகின்ற ஹாஜிமார்கள் அவர்கள் அரஃபாவுடைய அந்த தினத்திலே அரஃபா முடிந்தாலே ஹஜ் முடிந்தது. ஏனென்றால் அல் ஹஜ்ஜு அல் அரஃபா என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வகையிலே அரஃபாவில் இருந்து வெளியே வந்தால் நம்முடைய ஹஜ் தான் முடிந்து விட்டதே என்ற சந்தோஷத்திலே பழைய காலத்து கவிகளை எல்லாம் பாடி ஆனந்தமாக கடந்த காலத்து நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி கேலியும் கிண்டலுமாக ஒருவர் பாடல் படிப்பது, ஒருவர் கவிதை படிப்பது, ஒருவர் வா வா என்று சொல்வது, ஆஹா என்று அவர்களுக்கு மத்தியிலே சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது இப்படி இருந்தது. அதை மாற்றுகின்ற வகையிலே அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். ஃபைதா கவைத்தும் மனாசிகக்கும் ஃபத்குருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாஅக்கும் அவ் அஷத்த திக்ரா. நீங்க அரஃபா பெருவழியிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விட்டால் செய்த ஹஜ் ரப்பிடத்துல கபூலாச்சோ இல்லையோ அந்த கவலை வேண்டும். செய்த அமல்கள் எல்லாம் ரப்பிடத்திலே கபூலியத்தை பெற்றதா இல்லையா, நாம் செய்த துஆக்கெல்லாம் ரப்பு ஏற்றுக்கொண்டானா இல்லையா, இந்த ஹஜ்ஜுக்காக நாம் செய்த செலவுகள், நாம் செய்த சிரமங்கள், எடுத்துக்கொண்ட கஷ்டங்கள் இவையெல்லாம் ரப்பிடத்திலே கபூலானதா இல்லையா, அந்த கவலை தான் உங்களது உள்ளத்திலே இருக்க வேண்டும். இந்த மாபெரும் தௌஃபீக்கை தந்ததற்காக அவனை புகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும். அதை விடுத்து நீங்கள் இப்படி கேலி பரிகாசமும் விளையாட்டுமாக இருக்கிறீர்களே. அதிலே ஒரு சிலர் கவி படிக்கிறார்கள், ஒரு சிலர் பாடல் படிக்கிறார்கள். சந்தோஷமாக அந்த நிகழ்வை நினைத்து அவர்கள் குஷியாக நாங்கள் ஒரு பெரிய சாதனை சாதித்து விட்டோம் என்று வெளியிலே சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் அதிலே இன்னும் சிலரோ துஆவிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன துஆ செய்கிறார்கள் தெரியுமா? வமின்ஹும் மை யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா. நீ எதை தர்றதா இருந்தாலும் இந்த உலகத்திலேயே தந்துரு, எங்களுக்கு வீடு கொடு, எங்களுக்கு தோட்ட துறவு கொடு, காசு பணம் கொடு, வாகனம் கொடு, பிள்ளை பேரு கொடு, சந்தோஷம் கொடு, உயர்ந்த பதவிகளை கொடு. இதவே தான் கேட்கிறாங்க. இவங்களுக்கு நாளைக்கு மறு உலகத்துல வந்தாங்கன்னா இவங்களுக்கு எந்த பங்குமே இல்லை. வமின்ஹும் மை யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். இவர்களுக்கு நாளை கியாம நாளையில எந்த பங்குமே இல்லை. ஏனென்றால் இவர்கள் கேட்டதெல்லாம் உலகத்தை சார்ந்து கேட்டார்கள், உலகத்தை சார்ந்து தரப்பட்டு விட்டது. ஆனா இதுல இன்னும் சிலர் இப்படி கேட்கிறார்கள். வமின்ஹும் மை யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார் என்று கேட்கிறார்கள். அதையும் அல்லாஹ் புகழுகிறான். இந்த கூடிய மக்களிலே இப்படியும் கேட்பவர்கள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்திடு, மறு உலகத்திலேயும் எங்களுக்கு நன்மையை தந்திடு, ஆரோக்கியத்தை தந்திடு என்று கேட்கிறார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. இந்த உலகத்திலேயும் ஹஸனாவை தந்திடு என்றால் என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் தந்திடு. ஆரோக்கியத்தை தந்திடு, அழகை தந்திடு, அந்தஸ்தை தந்திடு, உணவை தந்திடு, உடைகளை தந்திடு, உறைவிடத்தை தந்திடு, மானத்தை தந்திடு, மரியாதையை தந்திடு, கௌரவத்தை தந்திடு. இவைகள் எல்லாமே இந்த உலகத்தினுடைய ஹசனாக்கள். இனி ஆகிரத்தினுடைய ஹசனாவையும் கொடுத்திடு என்று கேட்கிறார்கள். அது என்ன? மரணிக்கிற நேரத்தில் கலிமாவை நசீபாக்கி விடு, பிறகு கபரிலே கேள்விக்கு பதில் சொல்லுகின்ற பாக்கியம் தந்து விடு, கபரிலே வைத்த திடுக்கத்தை தந்து விடாதே, கபரிலிருந்து எழுகிற நேரத்திலே
நாங்கள் அச்சமற்ற நிலையில் எழுவதற்கு பாக்கியம் தந்திடு. ரப்புக்கு முன்னால் நாங்கள் நிற்கும் போது கேவலப்பட்டு நிற்காமல் ஆக்கிவிடு. உலக மன்றம் கூடுகிற அந்த நாளிலே எங்களுக்கென ஒரு உறுதியை தந்திடு, இஸ்திகாமத்தை தந்திடு, சபாத கதமையை தந்திடு, சுவனத்தையும் தந்திடு, சுவனத்திலே உயர் பதவியும் தந்திடு என்பதுதான் ஆகிரத்தினுடைய வசனம். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இந்த ஆயத்தை, இந்த துஆவை யார் கேட்டார்களோ அவர்களையும் அந்த துஆவையும் நான் நேசிக்கிறேன். நபி அவர்கள் எப்பொழுதும் இந்த துஆவை கேட்பார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க வந்தபோது துஆ செய்யுங்கள் என்று கேட்டார்கள். உடனே அவர்கள் கரத்தை உயர்த்தி ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் சொல்லிட்டார். துஆ செஞ்சிட்டார். உடனே கொஞ்ச நேரம் பேசிட்டு போகும்போது மீண்டும் துஆ செய்யலே அப்படின்னு கேட்டார். அப்ப நான் ஏற்கனவே செஞ்சேன் துஆ, அதை நான் உலகத்துக்கா செஞ்சேன், இப்ப நீங்க கேட்க சொல்றது ஆகிரத்துக்கு கேளுங்கன்ற மாதிரி இருக்கு. நான் ஏற்கனவே செஞ்சதுல உலகமும் கேட்டுட்டேன், ஆகிரத்தும் கேட்டுட்டேன், போயிட்டு வாங்க பாவா. நீங்கள் இப்பொழுது நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்வது எப்படி இருக்கிறது என்றால், ஏற்கனவே செய்த துஆ போதல, வேற துஆ செய்யுன்னு சொன்ன மாதிரி இருக்கு. நபி அவர்கள் இந்த துஆவை கொண்டு போதுமாக்கினார்கள் என்று சொன்னார்கள். உண்மைதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் கஅபத்துல்லாஹ்வை தமாம் செய்து வந்தேன். அப்பொழுது ருக்னு யமானியை கடந்த நேரத்திலே ஆமீன் 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 என்று சொல்கிற சத்தம் எனக்கு கேட்டது. நான் யார் இப்படி ஆமீன் சொல்வது என்பதை கவனித்த நேரத்தில் அங்க மலக்குகளை எல்லாம் நியமனம் செய்திருக்கிறார். நாம் கேட்கிற துஆக்களுக்கெல்லாம் ஆமீன் சொல்வதற்காகவே அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே நான் உடனே அந்த இடத்தில் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் சொன்னேன். உடனே அங்கிருந்த மலக்குகள் ஆமீன் ஆமீன் என்று சொன்னார்கள். எனவே நீங்களும் அதே துஆவை கேளுங்கள் என்று சொல்லித்தான் இப்பொழுது உம்ரா செய்யக்கூடியவர்கள், ஹஜ் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அந்த ருக்னு யமானியிலிருந்து ஹஜ்ருல் அஸ்வத் கல் வரையிலும் இந்த துஆவை செய்கிறோம். நபி அவர்களிடத்திலே சொல்லப்பட்டது, ஒரு அன்சாரி சஹாபி உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார். உடனே போய் பார்த்தார்கள், அவர் எலும்பும் தோலுமாக ஆகியிருந்தார். எலும்பும் தோலுமாக, அப்படி என்றால் கடைசி நிலைக்கு வந்திருந்தார். அந்த நிலையில் உள்ளவரை தட்டி எழுப்பினார்கள். கண் விழித்து பார்த்தார். நபி அவர்கள் கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன நிலையில் இருக்கிறீர்கள், என்ன பிரார்த்தனை செய்தீர்கள் என்று கேட்டார். என்ன நிலையில் இருக்கிறீர்கள், என்ன பிரார்த்தனை செய்தீர்கள்? யா ரசூலல்லாஹ், எனது நிலையை பார்த்தீர்களா? நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டுமா? சரி, நான் என்ன பிரார்த்திக்கிறேன் என்று நீங்கள் கேட்டுவிட்டீர்கள், அதையும் சொல்கிறேன். யா அல்லாஹ், இறந்த பிறகு நீ என்னென்னலாம் தண்டனை தருவதாக இருக்கிறாயோ அனைத்து தண்டனையும் இப்பொழுதே தந்துவிடு என்று கேட்டிருக்கிறேன். உடனே நபியர் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், இப்படியுமா கேட்பார்கள்? அப்படி அல்லாஹ் தண்டிக்க தொடங்கினால் யாராவது தாங்க முடியுமா? மரணத்திற்கு பிறகு ரப்பு தருகிற தண்டனையை இந்த உலகத்திலே தாங்கிக் கொள்கிறேன் என்றால் எவராவது தாங்க முடியுமா? அவனது தண்டனையை எப்பொழுதுமே தாங்க முடியாது. அவன் பார்த்து நம் மீது கருணை கொண்டாலே தவிர, ஏன் நீங்கள் இப்படி கேட்டீர்கள், இனி அப்படி கேட்கக்கூடாது, அதிலிருந்து வெளியே வாருங்கள், மீண்டும் கேளுங்கள். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் என்று நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார்கள். சில நாட்களுக்கு பிறகு அவர் எழுந்து வருகிறார் பள்ளிக்கு. யா ரசூலல்லாஹ், நீங்கள் கேட்ட துஆவை, நீங்கள் கேட்க சொன்ன துஆவை நான் கேட்டேன். அல்லாஹ் எனக்கு தந்தருஸ்து தேதியா, எனக்கு ஆரோக்கியத்தை தந்து விட்டான். எப்படி இருந்தவர்? எலும்பும் தோலுமாக இருந்தவர். படுத்த படுக்கையில் இருந்தவரை பள்ளிக்கு கொண்டு வருகிறார் என்றால் அது எப்படிப்பட்ட துஆவாக இருக்க வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே நாம் எப்படி கேட்க வேண்டும்? அதை ஒரு பெருந்தகை சொல்கிறார்கள், நான் ரப்பிடத்திலே எப்படி கேட்க வேண்டும் என்பதை என் மனைவியிடத்தில் கற்றுக்கொண்டேன். ரப்பிட்ட எப்படி கேட்கணுன்றத என் மனைவிட்ட கற்றுக்கொண்டேன் என்கிறார். ரப்பிடத்திலே கேட்பதை மனைவியிடத்திலே எப்படி கற்றுக்கொண்டார்? ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? எப்படி விளக்கம் சொல்லுங்கள் பெருந்தகையே என்று கேட்டபோது அவர் சொன்னார், வேறொன்றும் இல்லை, என் மனைவி என்னிடத்திலே ஒரு 2000 ரூபாய் செலவு இருக்கு என்று சொன்னார்.
உடனே பார்க்கலாம் என்றேன். 2 நாட்கள் கழித்து 2000 ரூபாய் செலவுன்னு சொன்னேனே என்று கேட்டால் மிகவும் பௌகியமாக, அதான் பார்க்கலாம் சொன்னல என்று நான் சொன்னேன். மீண்டும் 2 நாட்கள் கழித்து 2000 ரூபாய்க்கு செலவு இருக்குன்னு சொன்னல என்று சொன்னால், அதான் பார்க்கலாம் சொன்னல என்று மீண்டும் கோபமாக சொன்னேன். அப்பொழுது அவள் சொன்னால், ஏன் நீங்கள் கோபிக்கிறீர்கள்? நான் உங்களிடத்தில் கேட்காமல் நான் யாரிடத்தில் கேட்க முடியும்? நீங்கள் தானே என் கணவர், எனக்கு பொறுப்பேற்றுக் கொண்டவர் நீங்கள் தானே. உங்களிடத்தில் கேட்காமல் நான் யாரிடத்தில் கேட்க முடியும்? யாரிடத்திலாவது நான் கேட்கலாமா? உங்களுடைய துணை இருக்க, நீங்கள் எனக்கு கணவராக இருக்க, எனக்கு நீங்கள் பொறுப்பேற்றிருக்க, உங்களை விட்டு நான் யாரிடத்தில் கேட்பேன்? நீங்கள் தானே எனக்கு எல்லாமே. பிறகு நான் உங்கள்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்பேன்? இவ்வளவு கோபிக்கிறீங்களே என்று சொன்ன போது என் உள்ளத்தில் குத்தியது. உடனே நான் ரப்பிடத்திலேயும் இப்படித்தானே கேட்க வேண்டும் என்று எனக்கு புத்தி புகட்டினால், நான் ரப்பிடத்திலே கேட்கும் போது இப்படி கேட்க ஆரம்பித்தேன். யா அல்லாஹ், நான் உன்னை விட்டால் யாரிடத்தில் கேட்பேன்? உன்னை விட்டால் நான் யாரிடத்தில் கேட்பேன்? நான் குற்றவாளிதான். அதற்காக என் மீது நீ கோபம் கொண்டு விடாதே. நீ எனக்கு பொறுப்பேற்றுக் கொண்டவன் தானே. நான் சஜதா உனக்குத்தானே செய்கிறேன், தொழுக உனக்குத்தானே தொழுகிறேன், உன்னிடத்துல தானே கையேந்தறேன். நீ தரலன்றதுனால நான் வேற யார்கிட்ட கையேந்த முடியுமா? நான் உன்னை ரப்பென்று ஏற்றுக்கொண்டவனாயிற்றே, என்னை நீ அடியான் என்று ஒப்புக்கொண்டு விட்டாயே, பிறகு நீ தராமல் யார் தருவா? உன்கிட்ட கேட்காம நான் யார்கிட்ட கேட்பேன்? இந்த அழகான நடைமுறையை எனக்கு என் மனைவி உள்ளத்தில் புகுத்தினாள். அப்படித்தான் நான் இப்பொழுது கேட்கிறேன், காரியமெல்லாம் கை கொடுக்கிறது என்று சொன்னார். அந்த நிலையில் நாமும் கேட்ட தவறை விடக்கூடாது. அல்லாஹ் அந்த அருள் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. இந்த துஆவை எப்படி நபியவர்கள் அடிக்கடி ஓதிக்கொண்டே இருந்தார்களோ அதே போன்று ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மையும் ஆக்குவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.